இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். இது உங்க பாட்காஸ்ட் வாயில வடை சீசன் 3 எபிசோட் 3. நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பிராலி. வணக்கம் பிராலி. வணக்கம் பா. அண்ட் எடி பிக்கோலோல இருந்து ஒரு மாதிரி இறங்கிய எடி. வணக்கம் பீரஸ். வணக்கம் பிராலி. அண்ட் நம்மளது பார்ட் டைமில் வந்து இறங்கும் நம்ம ஷெல்பி. வணக்கம் வீரஸ். வணக்கம் பிராலி. வணக்கம் எடி. ஓகே, இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து பான் ஸ்டார்னா தலைவி, ப்ராஸ்டிடியூட்னா தேவடியாவா. இதுதான் நம்ம டாபிக். நம்ம பிராலி கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அதாங்க இவங்க வந்து ஏன் இந்த டாபிக் எடுத்தோம்னா வந்து இந்த வாரம் வந்து இன்னொரு ரெக்கார்டிங் இருக்கு. அதுக்கு வந்து புக்கு படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு எபிசோடு கொடுக்கணும் தான் இந்த வாரம் இது எடுத்திருக்கோம். ஆமா, வாரம் எபிசோட் ரிலீஸ் ஆகணும். யாராவது கோச்சிக்கு போறாங்க. பாக்குறதே நம்ம 200 பேரு 100 பேரு. கன்சிஸ்டன்சி முக்கியம் நண்பா. தெரிகுமாறு. சரி, அதான் இப்போ இந்த பான் ஸ்டாரும் இது ஏன் இப்போ பான் ஸ்டார்னா தலைவி அப்படின்னா வந்து இவனுங்க இந்த சன்னி லியோன், மியா கனிஃபா, டேனியல்ஸ் இவங்கெல்லாம் வந்து தலைவி, பெரிய ஆளு, எங்க அக்கா எவ்வளோ நல்லவங்க தெரியுமா, எவ்வளோ ட்ரஸ்ட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படிலாம் சொல்கிறேன். இவனுங்க நம்ம தமிழ்நாட்டில் சரி நம்ம இந்தியாவில் வந்தாவே இவனுங்க ஒரு ப்ராஸ்டியூட்னா வந்து அது நேரம் ஐட்டம்ரா, டோமரு, அப்புறம் அந்த மாதிரி தகாத வார்த்தைகள் ஆரம்பத்துல சன்னி லியோனே வந்துட்டு அப்படி சொல்லிதான் கார்னர் பண்ணாங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்க அந்த ஃபேம் வாங்கினால தான் அந்த ப்ராஸ்டியூட்ன்ற அந்த இதை வந்து ஃபேட் ஆச்சு. பட் இப்ப கூட ஸ்டில் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த புள்ளி பண்றாங்கல்ல. உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட்டரை வந்துட்டு சன்னி கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆர் யூ ப்ராஸ்டியூட்டரான்னு. அதுதான் அந்த மாதிரிதான் இப்பவும் இருக்கு. பட் இப்பவும் இருக்குது இந்தியால. பட் இது என்ன இருந்தாலுமே ஒரு பான் ஸ்டார் வந்துட்டு ஒரு ஒரு டெமிகாட் ரேஞ்சுக்கு பேசுறாங்க. ஆனா வந்துட்டு ஒரு நார்மலா ஒரு ப்ராஸ்டியூட்ல இருக்கிறவங்களையோ இல்ல ப்ராஸ்டியூட்னு சொல்றதை விட நம்ம ஒரு பொண்ணையே வந்துட்டு இப்படிதானே சொல்றாங்க, ஸ்லட்-ஷேமிங் பண்ணி. அதுதான் ப்ரோ, நான் பார்த்த வரைக்கும் இது என்ன பிரச்சனைனா அவங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னன்னா எல்லாமே பார்ப்பாங்க. இவங்க பாக்குறது மட்டும் இல்லாம இவங்க கிட்டயும் போவாங்க. பட் ஆனா பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா யாருமே ஹியூமனோட அவங்களும் ஒரு இதுதானே பார்க்காம ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றாங்க. கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இல்ல அவங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கீழதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, we have to respect it. ஆனா வந்துட்டு அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. போத் இவங்க வந்து ஒண்ணும் இல்ல, சிம்பிள். அது வந்து ஒரு ஆர்ட், ஒரு பேஷன். இது வந்துட்டு இது ஒரு ஜாப்னு சொல்ல முடியாது. ஒரு என்ன சொல்றது, அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுக்கு they don't have any other thing to do. சோ அதுக்காக எடுத்து ஒரு ரோலா போயிட்டாங்க. ஆமா, அதாவது வந்துட்டு நிறைய பேர் போஸ்ட் ஆயிட்டும் போறாங்க, சில பேர் விருப்பப்பட்டும் போறாங்க. அதான் ஒவ்வொருத்தரவங்க அந்த சிச்சுவேஷன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சன்னி லியோன் விருப்பப்பட்டு தானே வந்தாங்க. பார்த்தோம்னா வந்துட்டு அவங்களுக்கு மணி வேணும். அந்த நேரத்துல அந்த மணி வேணும்ன்ற நேரத்துல எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் மாடலிங்ல இருந்தாங்க. ப்ரொடியூசர் வந்துட்டு கொஞ்சம் அப்ரோச் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்க மேனிபுலேட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த ஃபீல்டுக்கு. ஸோ இவங்களுக்கும் ரெவென்யூ வர்றதுனால she start doing it. இவ்வளவு சொல்றதுக்கு என்ன, மியா வந்து ஃபர்ஸ்ட் she gone into it. அந்த adult period அப்போ she gone into it, teenage period அப்போ she gone into it. After she realized it, okay, it's completely wrong, it won't fit for me. வெளியே வந்ததுக்கு அப்புறம் she was trying to on the bank bros on the website, she was tryingly ask them to take down the videos. பட் இன்னுமா அவங்க என்ன சொல்றது டேக் டவுன் பண்ற முடிவுக்கே வரல. பிகாஸ் அது ஒன்னும் இருக்கு, அதுதான் அவங்களோட ஹையஸ்ட் ரெவென்யூவா தந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க அதை டேக் டவுன் பண்ற விருப்பமும் இல்லை. பட் ஷீ இஸ் ட்ரைங் டு டேக் டவுன் த வீடியோ ஸ்டில். அதே மாதிரி லெபனியன் பீப்புளுக்கும் அதே நேரத்தில் சைட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. போத் ஆர் ஹியூமன். இவங்க ஹெல்ப் பண்றாங்க, ஸோ இவங்களையும்
என்ன சொல்றது, இவங்கள தலைவி அந்த மாதிரி சொல்றதும் ஓகே ஃபைன், அவங்க ஹெல்ப் பண்றாங்க அதனால. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சைடு பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக தான் தே ஃபெல் இன் டு திஸ் ரோல். அதுக்குன்னு அவங்கள வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஆப்ஜெக்டிஃபை பண்ணிட்டு தப்பா பேசுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். அது ஆர்ட் பேஷன்னா தே ஆர் டூயிங், இவங்களுக்கும் அந்த ஜாப்காக அவங்க பண்றாங்க. புரிகிறது. வீரஸ் நீங்க ஏதோ சொன்னீங்க. இல்ல இரு அதுதான் சொல்லணும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, அதான் இப்போ அவங்க ஒரு ஃபீல்டுல இருக்காங்க, அவங்க மணி இருக்கு, அதனால இப்போ ஒரு அடாப்ட் பண்றாங்களோ இல்ல எதனா ட்ரஸ்ட் எடுத்து நடத்தினாலோ, அவங்க ட்ரஸ்ட் எடுத்து நடத்த சொல்ல அவங்களுக்கு ஒரு பேர் வருது, ஒரு பதவி வருது. அந்த பதவி வர சொல்ல அவங்க பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. இது பான் சைட்டு சொல்லல, அதான் அவங்க பான் என்ன சைட்டுன்னு மட்டும் சொல்லணும். இது எல்லா ஃபீல்டுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்னதான் தப்பு பண்ணாலும் அவன்கிட்ட ஒரு பதவியோ இல்ல பணமோ இருந்துச்சுன்னா அவன் தப்பு பண்றது தெரியாது. இதே இப்போ நம்ம இந்தியால பான் ஸ்டார் கிடையாது, பான் ஸ்டார் தான் ப்ராஸ்டிடியூட். அதான் ப்ராஸ்டிடியூட் சொல்ல அவங்க எதனா ஒண்ணு பண்ணா அவங்க ப்ராஸ்டிடியூட் போன காரணமே அதான் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்ல அவங்களதான் காப்பாற்ற முடியுமே தவிர மத்தவங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணனாலும் அவங்களால முடியாது. ஸோ அதனாலதான் அவங்கள அந்த அந்த மாதிரி கார்னர் பண்றாங்க. அவங்கள வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இவங்க எல்லாரும் பண்ணாங்கன்றாங்கல்ல, அவங்க சிம்பிள் ரீசன் அவங்க இன்ட்ரெஸ்ட்லயும் பண்ணலாம். பட் அவங்க மெயின் ரீசன் என்னன்னா அவங்க மேல விழுந்த அந்த நெகட்டிவ் ஷேடை எப்படின்னா இப்படியாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். பாசிட்டிவ் ஷேடா மாத்தலாமே அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பில்கேட்ஸ் அந்த பில்கேட்ஸ் ஆப்பிளோட இதுவை 3D தான் அவர் பண்றாரு அப்படின்னு ஒரு பேஜ் வந்துச்சு. அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபண்டை ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் டொனேட் பண்றது, அந்த மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இது பண்றது அப்படின்னு இது பண்ணி அவர் மேல விழுந்த அந்த நெகட்டிவ் ஷேடை அப்படியே கொஞ்சமா பாசிட்டிவ் ஷேடா மாத்தினாரு. அது தப்பு இல்லை, கரெக்ட் தான். தே ஆர் ட்ரைங் டு அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு தே ஆர் ட்ரைங் டு பில்ட் தேர் இமேஜ், அவ்வளவுதான். இது பிரச்சனை என்னன்னா ஜட்ஜ் பண்ற பர்சன் அந்த ஒருத்தன் இவங்களை உயர்த்தி பேசி இன்னொருத்தவங்களை தாழ்த்தி பேசி அந்த ஜட்ஜிங் சென்ஸ் இருக்குல்ல, அது தப்பு. அதுதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ மோஸ்டா ப்ராஸ்டியூட் பண்றது அது அவங்களுக்கு ஒண்ணு அவங்களோட டிசைர் இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணும். சிலர் ஆக்டிங் ஃபீல்டா இருக்கலாம், சிலருக்கு டிராயிங் அந்த மாதிரி இருக்கிறதோ, சிலருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால அவங்க அதான் நீங்க இப்போ எடி சொன்ன மாதிரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அவங்க அதுல போய் பண்றாங்க. ஸோ அது பண்ண சொல்ல மத்தவங்க அதை ஜட்ஜ் பண்ணி அதை ஆப்ஜெக்டிஃபை பண்றதும், அதே திட்டிட்டு அப்புறம் நைட்டு போய் அதை பார்த்து அவங்களும் கையடிக்கிட்டு அதுக்கு அவன் எதுக்கு உயிரோட இருக்கணும்ன்ற நானு. பிளஸ் ஒன்று என்னன்னா ப்ராஸ்டியூட்ஸ் அவங்க இல்லைன்னா நாடு நல்லா இருக்காது. என்ன சொல்றது, அது தேவை இருக்கணும்ன்றது. பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் தேர் டு கண்ட்ரோல் த அனிமல்ஸ். தே ஆர் த ஒன்லி ஆக்சுவலி தே ஆர் ஒன் டைப் ஆஃப் சோல்ஜர்ஸ் டு கண்ட்ரோல் த அனிமல்ஸ். அந்த மாதிரி தான். ஆமாங்க, இது இப்போ பிராலியே சொல்லிருக்காரு. முன்னொரு காலத்துல இருந்து கூட இருக்காது. அதுதான் பிராலி சொல்லுவாரு, தேவதாசி சிஸ்டம் அப்படின்னு இருந்ததுதான். ஸோ எதுக்கு அந்த தேவதாசி சிஸ்டம் இருந்துச்சுன்னா வாருக்கு போற இவங்க இளைஞர்கள்னு சொல்லலாம். அவங்கள முறுக்கா இருப்பாங்க. அவங்க ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அந்த டைம்ல ஃபுல் ட்ரைனிங் செக்ஷன்லாம் 16 hours போகும். ஸோ அந்த மாதிரி இருந்த டைம்ல அவங்களுக்கு ஆம்பளைங்கலாம் ரொம்ப முறுக்கா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த ஸோ அவங்கள இது பண்றதுக்கு தேவதாசி சிஸ்டம்ல மேரேஜுக்கு முன்னாடி எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுனால தேவதாசி இங்க இருக்கிறதுனால அவங்க தான் டான்ஸ்லாம் ஆடி அவங்கள கலப்புணர்வு செய்யறதுக்கும் அப்புறம் இது கலவிப்புணர்வு செய்வதற்கும் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் அவங்கள ஈடுபடுத்தி அவங்கள மேஜாரிட்டியா த பாயிண்ட், அதாவது இந்த வாரோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு மேஜரா அவங்களாலதான் மேனிபுலேட்டே பண்ண முடியும். ஆமா, ஏன்னா சோல்ஜர்ஸ் ஸ்டெடியா இருந்தா பயப்படாம ஸ்டெடியா ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தா they can able to go into the war, வின் பண்ண முடியும். அந்த ஸ்டெடினஸ் யார் தராங்கன்னு பார்த்தா ஒன்னு ஸ்பீச் மோட்டிவேஷன். தமன்னா கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, சிரஞ்சீவி. இது மாவீரன். இதுங்க பிரதர், மாவீரன் இல்ல, மாவீரன் இல்ல, இவரு சிரஞ்சீவியோட தெலுங்கு படம் சீரான்னு இருக்கும். ஏதோ ரெட்டின் முடியும்.
ஆமா சைரா 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 ரெட்டி. சையரா ரெட்டி. சைரா ரெட்டி. ஸோ ஆ, அந்த படத்துல பாத்தீங்கன்னா கூட தமன்னாவோட ஒர்க்கே அதாவா இருக்கும். ஆனா அதுல ஒருத்தரா காமிச்சிருப்பாங்க. அதுல பட் வந்து அது அது கலை ஒரு குரூப்பே புணர்வு அது இருக்கும். என்ன அதுதான் வந்துட்டு பாட்டு மூலியமா நடனம் மூலியமா ஆஹ் நம்மளுக்கு ஃப்ரீடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அப்படி ஏன் நம்ம கர்ணன்ல கூட உத்ராதிங்க எப்போ எதுக்கு வருது? நீங்க எல்லாருக்குமே யோசிச்சிருப்பாங்க எதுக்கு இந்த பாட்டு இந்த இடத்துல தேவையில்லாமல். ஆமா, எங்க அவங்கள வந்து வீட்லயும் கேட்பாங்க. தயார்படுத்துறதுக்காகவும் மக்களை தயார்படுத்துறதுக்காகவும் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்கிறதுக்காகவும் தான் அந்த கலப்புணர்வு. அதேதான், எங்க வீட்லயும் அது படம் பார்க்கும்போது கேட்டாங்க, இந்த பாட்டு ஆமா எதுக்கு வருது, சம்மந்தமே இல்லாம வருது, பேசிட்டு இருக்கேன் கும்மட சண்டைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சும்மா வா சண்டைக்கு போலாம், நீ போயிடுவா, உனக்குள்ள ஒரு முறுக்கு ஏத்த வேணாம், முறுக்கு ஏத்தனாதான் நீ போய் ஒரு 4 பேர் அடிக்கிறனா ஒரு இன்னொரு 6 பேர் சேர்த்து 10 பேரை சேர்ந்து அடிப்ப, அதுக்குதான் அந்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபைட் ஃபார் எ காஸ். ஆமா. ஸோ அதான். ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம இப்போ இவ்வளோ பெருசா சொல்றோம். அந்த டைம்ல அந்த தேவதாசின்னு சொல்றவங்க வந்து கோயில்கள்ல தான் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஒரு பெரிய கதை இருக்கு. கோவில்கள்ல வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரியன் டைனஸ்டி வரும்போது வந்து ஆரியர்கள் தான் வந்து தேவதாசிகளை வந்து கோயில் விட்டு விரட்டி அவங்கள வந்து இவ்வளவு கீழ்த்தனமா மாத்திட்டாங்க. இப்ப அவங்கள வந்து தேவதாசின்றது தான் நாளடைவுல வந்து தேவடியா அப்படின்னு மாறிடுச்சு. தேவதாசி தேவடியா, தேவடியால இருந்து அது டியா சொல்லாம தேவடியான்னு வந்துச்சு அது. இவனுங்க பேச்சு வழக்கில் இப்படி மாத்திட்டு ஸோ அந்த ஆரியர்களால தான் வந்து இவ்வளோ ஒரு கொச்சையான சொல்லா மாத்தி அவங்கள வெளியே அனுப்பி கோயிலுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்பி நீங்க வந்து ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்களை மேனிப்புலேட் பண்ணி மக்களுக்கே வந்து எதிரானவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவ்வளோ மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அதான் செல்வி வேற ஏதாவது இருக்கா? ஸோ ப்ராஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுங்க. போன் ஸ்டார் பத்தி பேசுவோம். ஸோ இவங்க படுற கஷ்டங்கள். ஆக்சுவலா வந்துட்டு இவங்க வாழ்ற லொக்காலிட்டியும் சரி, இவங்க வாழ்ற லைஃப் ஸ்டைலும் சரி ரொம்பவே மோசமானது தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து இவங்க எப்படி சொல்றதுன்னா, ஒரு நார்மலா ஒரு கடைக்கு போய் அவங்களுக்கு தேவையானது ஏதாவது வாங்க போனாலுமே கூட அந்த ஒரு இன்னொரு பர்சனோட அந்த வியூ எப்படி தெரியுமா இருக்கும்? இவங்கள வந்து ஒரு ஒரு மாதிரி அருவருப்பா பார்ப்பாங்க, இல்லைன்னா ஒதுக்கி பார்ப்பாங்க. மோஸ்ட்லி ஆம்பளைங்க வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்து பேசுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த டபுள் மீனிங்ல பேசுறது மீன்ஸ் அது வந்து அவங்க அந்த ப்ரொஃபஷன் மேபி அவங்க பண்றவங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த ப்ரொஃபஷனே வச்சு வந்துட்டு அவங்கள வந்து ஒரு மாதிரி டிஸ்கிரேஸ்டா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி பேசுறது, அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணுவாங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்க சொல்ல அந்த ஒரு இது. இப்போ சப்போஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி மீன்ஸ் இல்ல நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு இது வந்து நார்மலா ஒரு லோன்லியா இருக்கிற ஒரு நார்மல் ப்ராஸ்டிடியூட்டுக்கு இந்த மாதிரி என்னன்னா வந்துட்டு சொசைட்டில இவங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைக்காது, அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்காது. இதுவே அந்த ப்ராஸ்டிடியூட்டுக்கு ஒருவேளை சப்போஸ் குழந்தை இருந்தா நாளைக்கு அந்த ஃபியூச்சர் ஜென்ரேஷனையும் பாதிக்கிற மாதிரி தான் இவங்க பேசுவாங்க. அந்த இப்போ வந்து இவங்களே வந்துட்டு ஒரு மாதிரி தாழ்த்தி பேசும்போது அந்த குழந்தையுமே சேர்த்து தாழ்த்தி பேசுவாங்க. நீ இந்த இவங்களுக்கு பிறந்த பையன் தானே அன்ற மாதிரி. அதான் நீங்க சொல்ற மாதிரி ப்ராஸ்டிடியூட் குழந்தை பிறந்தா அது வந்து இந்த குழந்தை எவன் வந்து இது பண்ணாலும் அதத்தான் பீர சொல்றேன். இந்த மாதிரி பண்றதுனால பிரசன்ட் ஜென்ரேஷனான இவங்களையும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனான அந்த குழந்தையுமே ஒரு மாதிரி பாதிக்கும், சைக்கலாஜிக்கலி பாதிக்கும். என்னன்னா அவங்களுக்கு அந்த ஒரு இதுவாயிடும், ஓகே நம்ம இந்த மாதிரி அந்த ஒரு சொசைட்டில இருந்து அவங்க வந்து ஒதுக்கப்படுற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இவங்களுக்கு இருக்கிற லொக்காலிட்டி அதாவது மீன்ஸ் அவங்களுக்கு வாழ்ற இடம் கூட நார்மலா ஒரு இது மாதிரி இருக்காது. இப்போ குடிசை இது கூட இருக்கும். ஆனா இவங்களுக்கு எப்படின்னா அந்த ஒரு இந்த காலனிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு வீடு இருக்கும், அந்த ஒரு வீட்டுல 10 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இவங்களே தனியா வெளியில போய் நான் இந்த ஒர்க் பண்றேன், எனக்கு வந்து இந்த வீடு வேணும், எனக்கு வந்து உங்களுக்கு பே பண்ற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கு, ஆனா நான் இந்த ஒர்க் பண்றேன், எனக்கு இந்த வீடு வேணும்னு சொன்னாலும் கூட அவங்கள வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணி தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பிடிச்சதும் கிடைக்காது,
ஆனா அதே நேரத்துல டிஸ்கிரிமினேட் பண்றவங்க கிட்ட தான் முக்காவாசி பேர் நைட்டானா போய் உட்காருவான். அதேதான் அதாவது வந்துட்டு ஊருக்கு உபதேசம்ன்ற பேர்ல இது பண்ணுவானுங்க, அவங்களே வந்துட்டு இது பண்ணுவாங்க. அவங்க ஜாப் அவங்க ரோல வந்துட்டு ஒரு டிஸ்கிரேஸ்டா இது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டிஸ்கிரேஸ்டா இது பண்ணி வச்சிருக்கிட்டவங்க இருந்தா அவங்க இன்னொருத்தரோட பர்சனல் என்ன சொல்றது இமேஜ் பாதிக்கும்னுட்டு ஊருக்கு முன்னாடி வந்துட்டு ஐயோ அப்படின்னுவாங்க. ஏன்னா அந்த டிஸ்கிரேஜ் பண்ணி வச்சதே இவங்க தான். ஆனா இவங்களே இது பண்ணிட்டு ஆனா ராத்திரி ஆனா போதும். இப்போ அதே சமயம் வந்துட்டு இவங்கள வந்துட்டு இதுல வந்துட்டு லேடிஸ் மட்டுமே ப்ராஸ்டியூட்னு கிடையாது. ஆமாங்க, ஜென்ஸே வந்துட்டு கிகோலோஸ்ன்னு இருக்காங்க, கிகோலோஸ் இருக்காங்க, கால் பாய்ஸ் இருக்காங்க. அண்ட் வந்துட்டு இவங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸும் வந்துட்டு ப்ராஸ்டியூட்டா இருக்காங்க. இவனுங்க கிகோலோலாம் பேச மாட்டானுங்க. ஏன்னா பையன் என்னப்பா 100 பேரு கூட பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிகோலோன்றது பெருசா யாருக்கும் தெரியாது. சிட்டிஸ்ல மேபி தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலா இப்போ நமக்கு தெரியும் ப்ராஸ்டியூட் அப்படின்னு தெரியும், ஆனா கிகோலோன்ற ஒரு இது வந்துட்டு பெருசா யாருக்கும் தெரியாது. அந்த கிகோலோன்ற டேர்மை வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ஒண்ணு டிரான்ஸ்னு சொல்லிடுவானுங்க, இல்லைன்னா கேன்னு சொல்லிடுவானுங்க. இங்க கேக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கிகோலோக்கும் கேக்கும் வந்து பெருசா எப்படி சொன்னா லிங்க் பெருசா இருக்காது. பட் வந்துட்டு அவங்கள வந்து இப்படி தள்ளிடுவாங்க இல்லையா, கேவே வந்துட்டு டிரான்ஸ் கூட லிங்க் பண்ணி பேசுவானுங்க. பட் அததான் சொல்றேன், இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு ப்ராஸ்டியூஷனை விருப்பப்பட்டு பண்றவங்களே இருந்தாலும் கூட அவங்களுக்கான அந்த ஒரு இது கிடைக்குதா, மீன்ஸ் அந்த ரெஸ்பெக்ட் பேசிக் திங். யாருக்கு வேணாலும் இப்போ நான் உங்ககிட்ட ஒருத்தர் பேசுறேன், நீங்க இக்னோர் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு அது ஒரு மாதிரி இதுவா டவுனா ஃபீல் ஆகும். அதுதான் பேசிக் திங். ஒரு ஹியூமனுக்கு கிடைக்க வந்து பேசிக் இது என்னன்னா ரெஸ்பெக்ட் தான். அதுவே இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கு அடுத்து ரைட்ஸ் இருக்கு, அண்ட் அவங்களுக்கான அந்த ஒரு இது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி கிடைக்குமா அதுன்றது டவுட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட்ன்றதே இவங்களுக்கு கிடைக்கல இந்த இடத்துல. ஆமா ஆமா. ஸோ அதான் இவனுங்க வந்து கிகலோன்னு போது நான் சொன்னதான், இவனுங்க வந்து கான் பாய்ஸ்லாம் வந்து 100 பேர் பண்ணா கூட பிரச்சனை கிடையாது இவனுங்க பசங்க. அதுவே ஒரு பொண்ணு ஒருத்தன் கூட பண்ணாமலும் இவனுங்க பிரச்சனையா சொல்லுவானுங்க. உடனே அந்த டேர்ம் கொண்டு வந்துருவாங்க, தேவதாசி இவ அப்படின்னு. இந்த நம்ம சொசைட்டிலே ஒரு கரப்டடா இருக்குங்க, பையன் என்னன்னா பண்ணலாம், பொண்ணு பண்ணக்கூடாது சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட தான் போவாங்க. இது அழகா ஒரு படத்துல ஆக்சுவலி ஒரு பிலிம்ல சொல்லியிருப்பாங்க, தனம்னு தெரியும்ல, சங்கீதம் 2008ல ரிலீஸ் ஆனது. அழகா சொல்லியிருப்பாங்க அவங்களோட பெயின் என்ன, அவங்க என்னென்ன ஃபேஸிங் எவ்ரிதிங் கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் பிராமண வேஷம் போட்டு ஒரு ஹீரோ அனுப்புவாங்க. அவருக்கு வந்துட்டு ஆசை வரும். ஆசை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஓ ஓகே நம்மளோட வச்சுக்கணும், இனி யாருக்கிட்டும் விடக்கூடாது, அந்த மாதிரி நம்மளோட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையும் சேவடிச்சிடுறது. அந்த மாதிரி இருக்கும். இந்த படம் நான் பார்த்திருக்கேன். நல்லாதான் இருக்கும், கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஆமா, மீன்ஸ் அதுல லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்ல கூட அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் மாதிரி மோஸ்ட்லி இந்த சுந்தர்சி படத்துல வருவாரு அவரு, அவ்வளவு பக்காவா சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு இதுவும் இல்லாம தனம் மியூசிக் ராஜா தான். நம்ம ராஜா தான் மியூசிக். ஆக்சுவலி அவங்க பாத்தீங்கன்னா சிம்பிள், அவங்க ஏன் அந்த ஃபீல்டுக்கு வந்தாங்கன்னா அழகா சொல்லுவாங்க. அவங்க அம்மா வந்துட்டு உடம்பு சரியாம இருக்கும்போது அந்த தெருவில் இருக்கவங்க தான் வந்துட்டு இறந்துட்டாங்க. அந்த தெருவில் இருக்கவங்க, அந்த ஏரியாவில் இருக்கவங்க வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு எல்லாமே பார்த்து பண்ணி வச்சு அடக்கம் பண்ணாங்க. ஸோ இவங்க வரப்போ தவறுதலா ஒருத்தர் வந்து கேட்டு அந்த ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, இந்த ஓகே மணி வருது, இந்த அந்த சொல்றது இட்லி கடை ரிச்சா மிதிக்கிறாங்க, அவங்க தான் எல்லாமே பண்ணது. சரி நம்மளுக்கு இனி வாழ்க்கையில யாரும் கிடையாது, அம்மா தான் இருந்தாங்க, அம்மாவும் போயிட்டாங்க, சரி நம்ம இருக்கிறது இவங்களுக்காவது இருப்போமேன்னுட்டு வர இன்கம் எல்லாமே இவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தர்றது சரி, சாப்பாடுக்கு தர்றது சரி. ஏன்னா அதுல இவரு கூட ஒருத்தர் இருப்பாரு, இந்த களவாணியில விமலுக்கு அப்பாவா நடிப்பார்ல, அவரும் இருப்பாரு. அவரு கோட்டரு சொல்லிடாதீங்க. அந்த மாதிரி படத்தை மொத்த ரிவ்யூ பண்றத பண்ணிட்டு இருக்கேன்.
இதுக்கு காசு தருது. இல்ல ஆனா இது வந்து எப்படி சொல்ற ஸ்டோரி வைஸ் சொல்லணும் நம்ம மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது. அவங்க வந்துட்டு யாருமே இல்லன்னுட்டு எனக்கு யாரும் இல்ல, இவங்கதான் எங்க அம்மாவை காப்பாத்துனாங்க, நான் இனி வாழ்றதா இருந்தா இவங்களுக்கு வாழ்ந்துட்டு போறேன்னு அப்படி அவங்களுக்காக வேற எதுவும் அவங்களுக்கு என்ன சொல்றது, வேலையும் இல்ல, என்ன பண்றதும் தெரியாது, இது ஒண்ணுதான் தெரியும், சரி அதனால அப்படியே இறங்கி பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒண்ணுதான் தெரியும்னு இல்ல, இது ஒண்ணுதான் வந்து பண்ண முடிஞ்சது அந்த டைம்ல. சோ ஆமா, அதனால அந்த ஒண்ணு அதான் ஈஸி மணின்னு வேலைன்னு சொல்லலாம். தரத்துக்கும் யாரும் இல்ல, வேலை தந்தாலும் எல்லாம் இதுக்குதான் கூப்பிடுறானுங்க, சரி இதே ஒரு வேலையா பண்ணுவோம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ இதான் இந்த ப்ராஸ்டியூட்னா என்னன்ற சில டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். ஸோ அதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி வந்து ப்ராஸ்டியூட் இஸ் லீகல், ஓகேயா. ஆனால் பிம்பிங், பிராத்தல் அதெல்லாம் தான் வந்து இல்லீகல். டிஃபரன்ஸ் சொல்லுங்க. புரியல எனக்கு. பிம்பிங்னா வந்து மாமா வந்து கூட்டின்னு போய் கூட்டி கொடுக்கறது தான் வந்து பிம்பிங், பிராத்தல், ஓகேயா. ஓகே. இது ஆம்னி வேன்ல வச்சுன்னு சுற்றுவான். ப்ராஸ்டியூட் இந்த வந்து பொண்ணு பார்க்க லீகலி பொண்ணு பார்க்கறேன்னு ரெஜிஸ்டர் கூட்டு பண்ணி போட்டு. ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இடமே இருக்கும், ப்ராஸ்டியூட் விடுதி ஹாஸ்டல்னு சொல்லுவாங்க. அங்க போய் ரெஜிஸ்டர், அங்க போய் நீ கிளீனா ஓப்பனா பண்ணா கூட இட்ஸ் கவர்மெண்ட் அண்டர், அதாவது லீகலா தான் இருக்கும், லைசன்ஸ்டா தான் இருக்கும். பட் ஆனா நான் நிறைய படத்துல எல்லாம் ரைடு போவேன். உங்க தலையில என்ன கேள்வி இருக்குன்னு ஓடட்டா, நான் சொல்லட்டா இப்போ வீரஸ்? தமிழ்நாட்டுல நான் ஒண்ணு கூட பாக்கலையே, அதானே உங்க கேள்வி? தேடலாம், எனக்கு தெரிஞ்சு இருக்கும் கண்டிப்பா, நீ நெட்ல சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பா இருக்கும். ஆனா பிரைவேட்டா இருக்கும், பட் லைசன்ஸ் தான் இருக்கும், லைசன்ஸ் தான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா வந்து நார்த் இந்தியால இருக்கு ஒன்னு, எனக்கு தெரிஞ்சு வந்து கல்கத்தால ஒண்ணு, கல்கத்தால ஒண்ணு இருக்கு. சைட்ல ஒண்ணு பார்த்தேன் நானு ரீசெண்டா, சைட் ஒண்ணு கிராஸ் பண்ணி வந்தேன். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லிருப்பாங்க ரேட்லாம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ப்ரோ சைட் யாரும் வேணா கிரியேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த ஒரு விஷயத்துல வந்துட்டு ஸ்டேட் வைஸ் லா இருக்குன்னுட்டு ஏதோ ஒன்றுத்துல பார்த்தேன். இந்த மாதிரி அதுதான் இவர் சொன்ன மாதிரி, பீர சொன்ன மாதிரி தான் கல்கத்தா மும்பைல வந்துட்டு இது இருக்கு. பட் ஆனால் தமிழ்நாட்டில் இது பண்ணால் லா கிடையாது, கரெக்ட் கிடையாது, இட் குட் லீட் டு அரெஸ்ட் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயோ பார்த்தோம். அரெஸ்ட் இல்லைங்க, போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருங்க, தமிழ் கலாச்சாரம் அப்படி இப்படின்னு. இல்ல ஒழுங்கா முறையா லைசன்ஸ் பண்ணி பண்ணா பிரச்சனை கிடையாது. இல்ல அந்த லைசன்ஸுக்கே பிரச்சனை வந்துன்னா, டு ஆன்சர் டு வீரஸ் கேள்வி, ஒரு கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நைட் என்ன பண்றானுங்க நமக்கு தெரியாதா ப்ரோ? இருக்காங்க சில பேர் இருக்காங்க. வாட் இஸ் பாப்? ஸ்பெல்லிங் கூட ஒழுங்கா அடிக்க மாட்டானுங்க. பூப்ஸ்க்கு பாப்ஸ் ரெடி பண்ணுங்க, வாட் இஸ் பீப்பிள்னு தேடுவாங்க. ஏன்னா மொட்டு தெரியாதாடா வாட் இஸ் வாட் இஸ். அப்பதான் வந்து அந்த நைட் டைம்ல தான் வந்து ஜுவாலஜி லெசனை வந்து பயங்கரமா படிப்பானுங்க உட்காந்து. ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயத்துல வரும்போது நம்ம வந்து இன்னொரு இதுவை நம்ம தொட வேண்டியது இருக்கு, நார்மலைசிங் நியூடிட்டி. ஆமா ப்ரோ, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுவோம். ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் உனக்கு என்ன ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ் இருக்கோ அதேதான் அவங்களுக்கு ஃப்ளஷ் போன் முதல்ல, அதேதான். இது என்ன பிரச்சனைனா வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு இத ஒரே என்ன சொல்ற டேபு டாபிக்கா ஒரு மறைச்சு வச்சுட்டு இப்ப இது நான் இந்த டாபிக் பத்தி நான் முன்னே பேசணும்னு இருந்தேன். முன்ன வந்து பாட்காஸ்ட் இதை பேசலாம்னா என்ன முடியல. பட் இந்த டாபிக் பத்தி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, இப்ப நார்மலைஸ் நியூடிட்டின்றோம்ல, இது வந்து நிறைய பேர் ஃபாரின்லயே வந்துட்டு நார்மலைஸ் இது நியூடு கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ராட்ல அமெரிக்கால வந்துட்டு ஒரு பரேடே நடந்துச்சு. பரேடே நடந்துச்சு. என்னன்னா ஒண்ணு சிம்பிள் இல்ல, இப்ப இந்த மாதிரி கேமு இது அந்த மாதிரின்னு கூட நான் இது பண்றதோட சிம்பிளா என்னோட பாடி வந்துட்டு எனக்கு ப்ரைடு. இப்போ நார்மலா வந்துட்டு ஒருத்தன் ஆப்ஸ் வச்சுக்கின்னு சிக்ஸ் பேக்ஸ் வச்சுக்கின்னு பைசப்லாம் வச்சுன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், வெறும் ஒரு இது மட்டும் போட்டு ட்ரங்க்ஸ் மட்டும் போட்டுக்கின்னு ட்ரங்க்ஸ் மட்டும் போட்டுக்கின்னு மிரர் முன்னால போட்டோ எடுக்கலாம். ஏன்? அவன் அந்த பாடி கொண்டு வர்றதுக்கு அவன் எஃபர்ட் போட்டிருக்கான், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். அவன் அந்த பாடியை ப்ரைடா நினைக்கிறான். என்னோட இது வந்துட்டு எனக்கு இப்போ இதுவா இருக்கு, ஐ ஃபீல் ப்ரைட் ஃபார் தட். அந்த மாதிரி அதேதான் ஒரு பொண்ணு, அவளுக்கு என்ன, அவளோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தானே. இப்போ பசங்களும் அவங்களோட பாடியை வந்துட்டு போட்டோ எடுத்து ரிவீல் பண்ண சொல்ல,
ப்ரைடா ஃபீல் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கும் அதே தானே. அவங்க அந்த அந்த பிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து ஓகே எனக்கு அது நல்லா இருக்கு, ஸோ ஐ ஃபீல் ப்ரைட் ஃபார் தட், ஐ ஃபீல் ப்ரௌட் ஃபார் தட், அந்த மாதிரி தானே. ஸோ அதைத்தான் வந்துட்டு நியூடிட்டியா வந்துட்டு நார்மலைஸ் பண்ணுமே தவிர்த்து இவனுங்க எப்படி எடுத்துப்பானுங்கன்னா, ஓகே நான் வந்து ஃபேஸ்புக்லயோ இல்ல சோஷியல் மீடியாலயோ வந்துட்டு என்னோட பாடி ரிவீல் பண்றேன், ஸோ நான் ரிவீல் பண்ணனால அவளை சக்ஷேமிங் பண்றாங்க. நீ பண்ணா ஹார்ட் ஒர்க் எஃபர்ட், அவ பண்ணா வந்து ஃபிளக்டா. இல்ல இப்ப அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்போ கிறிஸ்டன் நம்ம நல்லா தீட்டிக்கல, அது பண்ணதுக்கு அப்புறம் வந்த இது ரேண்டம் டாக் செய்வேன். அந்த டேக்கருக்கு வந்த இதுனா என்னன்னா, ஒருத்தன் வந்து கேட்கறான், வந்து மெசேஜ் அனுப்பான் டிஎம்ல, நீ வந்து பெண்கள்லாம் வந்து நியூடா பாக்குறதுக்கு ஆசைப்படுற, அதுக்குதான் இதெல்லாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றான். தலைவரே நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதை நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த கேங்க தான். ஊருக்கு முன்னாடி வந்துட்டு துப்படா படுங்க தோழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நைட் ஆனா என்ன பண்ணுவானுங்க, எட்டி பார்ப்பானுங்க அவனுங்கிட்ட. அதான் அவங்க கிட்ட சொல்றோம், இப்போ உனக்கு ஆர்கன் இருக்க மாதிரி அவங்களுக்கு பூப்ஸ் ஆர் ஜஸ்ட் ஆர்கன்ஸ், தேர் ஆர்கன்ஸ் வந்து அவங்க ஷோ பண்ணதோ ஷோ பண்ணாதோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுதான் சொல்றேன், இப்போ அந்த மாதிரி காட்டுறனால அவங்க அதை ப்ரைடா ஃபீல் பண்றாங்க. இப்ப நீ பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு உன்னோட பாடி வந்துட்டு ஒரு இது ஆயிருக்கு, மீன்ஸ் வந்து கட்ஸ் வந்திருக்கு, ஆப்ஸ் ஏறி இருக்கு, வந்துட்டு பைசப்ஸ் ஏறி இருக்கு, அதனால வந்துட்டு எனக்கு வந்து நல்லா இருக்கு பார்க்க சொல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அதே தானே அவங்களுக்கும். நான் வந்து அதுக்கு நான் போடுவேன். அவங்க வந்து அவங்களோட பாசிட்டிவிட்டி, பாடி பாசிட்டிவிட்டி, அவங்க ஒன்னியோ குண்டோ ஏதோ ஒண்ணு நியூடா போட்டாலுமே அவங்க இஷ்டம் அப்படின்னு நான் சொல்றேன். அத நியூடுன்னு அவங்க நியூடாவே அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்ப எப்படி சொல்லணும்னா அந்த பாடி ப்ரைடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நியூடுன்றத தாண்டி ஐ அட்மைர் மை செல்ஃப் ஃபார் மை பாடி, அவ்வளவுதான். புரியுது. ஆனா பாடி பாசிட்டிவிட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதான் அவங்க உடம்பு வந்து அவங்க இஷ்டம். இப்போ சோசியல் மீடியாலே வந்து ஃப்ரீ நிப்பன்ஸ் கான்செப்ட் இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஸோ நீ யாரா சொல்றதுக்கு அப்படிதான் நான் கேட்கிறேன். ப்ரோ இது ஆக்சுவலா பிராலி இது நான் சொல்லணும். நான் வந்துட்டு ஒரு 2 weeks பிஃபோர் வந்துட்டு ரைஸா இருக்கால, ரைஸா வந்துட்டு ஒரு பிக்கு போட்டிருந்தா, அந்த டாப்லெஸ் மூஞ்சி வேற இது சரியாயிடுச்சுல, மூஞ்சி சரியாயிடுச்சுல, அதெல்லாம் ஆயிடுச்சு. இல்ல ஒரு டாப்லெஸ் கோட்டு போட்டு, ஆமா ஓவர் கோட் போட்டு, டாப்லெஸ் மாதிரி வச்சு ஓவர் கோட் மட்டும் போட்டு, அதுல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான், இந்த மாதிரி வந்துட்டு துப்பட்டா போடுங்க டோலின்னு. ஆஸ் ஃப்ரெண்டா வந்துட்டு நான் என்ன சொன்னேன், டேய் ஆண்டியாடா கலாச்சார குண்டி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் ஏதோ ரியாக்ட் பண்ணல. அப்புறம் நார்மலா போச்சு. திடீர்னு ஒருத்தன் வரான், வந்துட்டான்ப்பா பெண்கள் இது என்ன நார்மலைஸ் நியூடிட்டின்னு சொல்றதுக்கு, ஏய் நான் என்ன சொல்லிங்க நீ என்ன வளர்ற அப்படின்ட்டு கமெண்ட்ல வந்து கேட்டதுக்கு அவன் என்னன்றான், இப்போ வந்துட்டு உங்க வீட்டு பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா நீ விட்டுருவியா? அவங்க இஷ்டம், அது நம்ம போயிட்டு அதான் இவனுங்களுக்குலாம் நம்ம சொல்றது என்னன்னா, இதுக்குதான் மாங்குன்னு 3 மணி நேரத்துக்கு தீட்டிக்கு எல்லாம் போட்டிருக்காங்க அண்ணன், போய் கேளுங்க. அவங்க அதுல வந்து ஒரு பெண்ணே அருவியே வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. இவனுங்க அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து சின்னதா சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விக்கு. இப்போ என் வீட்டுல வந்து அவர் சொல்றது என்ன, என் வீட்டுல தங்கச்சியே இருந்தாகோ அவ உடம்பு வந்து ஒன்னொருத்தனுக்கு காமிக்கணும்னு அவ விருப்பப்பட்டா இட்ஸ் யோர் சாய்ஸ். நான் ஒன்னும் பேச முடியாது. எவ்ரிஒன்ஸ் சாய்ஸ் வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அவங்கவுங்க ஒப்பீனியன் அண்ட் அவங்கவுங்க விஷயம் வந்துட்டு அததான். அவனுங்க ஒன்னும் ஒரு கேள்வி கேட்பானுங்க. அப்போ ஒன்னு அதை கேட்ட உடனே அடுத்து உனக்கு இந்த மாதிரி நீ பதில் சொன்ன உடனே உனக்கு ஒன்னும் ஒரு மெசேஜ் அனுப்புறான், ரிப்ளை பண்றான். அப்போ உன் தங்கச்சியோட பிட்டு எனக்கு அனுப்புன்னு கேட்கறான். வேணா நான் எதுக்கு அனுப்பணும், அவனுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா அவனே அனுப்பு, அவகிட்ட போய் கேளு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இல்ல அதாவது ஒரு பக்கம் நான் இப்படியும் இது அப்படி ஒரு ஊம்பு இப்படி ஒரு ஊம்பு, அதுதான் நம்ம லாக் பண்ணிட்டானுங்களாம். இவங்க வந்து இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்டு லாக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறானுங்க. அதான் இந்த மாதிரி வந்தான், இந்த மாதிரி வந்து நான் பண்ணா வேண்டாம். நான் என்ன சொன்னேன், அது அவளோட காசுரா, அவளோட துணி, அவ போடுறது அவளோட விருப்பம். நீ ஏன்டா கேள்வி நீ வந்துட்டு ஏன் வந்துட்டு
இந்த மாதிரி கேட்கறேன், துப்பட்டா போடுங்க டோலி, மயிரை போடுங்க டோலின்னு. அவளோட பாடி, அவளோட காசு, அவ என்னன்னா பண்ணிருப்பான், உனக்கு என்ன? நீ வந்தியா? உனக்கு என்ன செக்ஷுவலி அட்ராக்ஷன் யாருக்கு வேணாலும் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, யாருமே வந்துட்டு இவனுக்கு கிடையாது, பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு செக்ஷுவலி ஃபேண்டசைஸ் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்க சொல்ல அதெல்லாம் இவனுங்க பார்க்க மாட்டானுங்க. வந்துட்டு நான் வந்துட்டு உள்ள வந்து வெளியில வந்து அம்பிங்க, உள்ள வந்துட்டு அந்நியன்கள் மாதிரி பேசி லைட்டா செஞ்சு விட்டுருவான் அப்படின்னு. கொஞ்சம் 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 மட்டும் இது பண்ணுங்க. பர்ஃபெக்ட். அவ்வளவுதான். அதுக்கு என்னோட இல்ல இல்ல கொஞ்சம் நம்ம துண்டு கேப். ஓகே சென்டர். என் கருத்தை வந்து சொல்லிக்கிட்டேன். கருத்து அதான் இவனுங்க வந்து எப்படின்னா, இவனுங்க தான் வந்து நைட்ல போயிட்டு ஃபோர் பிளே கூட பண்ணாம தன்னுடைய பார்ட்னர் கிட்ட வந்து இன்னைக்கு பண்ணலாமா கருத்து கூட கேட்காம தக்கான்னு பாவாதை தூக்கி தக்கான்னு சொல்லி விடுறது. அதுதான் ப்ரோ முக்கவாசி என்ன சொல்றது, நம்ம சொசைட்டிலே வந்துட்டு அந்த மேல் ஆர்கசம் தெரியும், ஃபீமேல் ஆர்கசம் அவனுக்கா தெரியுமான்னு கேட்டாலே அப்படின்னா என்னன்னு கேட்பான். இத பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. பிரே முக்காவாசி ப்ரோ நம்ம சொசைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மேல் ஆர்கசம் அவனுக்கு மேல் சாவன்ஸ் இல்லாம எல்லாருக்குமே தெரியும். ஃபீமேல் ஆர்கசம்னு அவனுக்கு ஒருத்தனுக்காவது தெரியுமான்னு கேட்டான் அப்படின்னா என்னன்னு கேட்பானுங்க. ஆர்காசம் என்னன்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏன் மூடுன்னு கேட்பானுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து அவங்களுக்கு எதுக்கு ஆர்காசம் வரணும்னு மீன்ஸ் இவன் வந்து மிஷின் மாதிரி பாப்பானுங்க. அதுக்கு ஒரு தவிர 250 ரூபாய் கொடுத்துட்டு ஏதோ ஒரு ரப்பர் டாய் வாங்கி வச்சு சொல்லிட்டு போக சொல்லுங்க. ஏங்க 250 நீங்க காஸ்ட்லியா போறீங்க. ஸ்க்ரப் அதாவது ஸ்பாஞ்ச் வாங்குங்க 10 ரூபாய். அதான் ஸ்க்ரப் போட்டு பூன் போட்டுலாம். இதுதான் அதத்தான் இந்த இடத்துல வந்துட்டு எடி இல்லைன்னா பீரஸ் வந்துட்டு ஃபீமேல் ஆர்காசம்னா என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஏன் சொல்றேன்னா இப்ப இந்த டாபிக்ல வந்துட்டு கண்டிப்பா இந்த இதுவும் டீல் ஆகுது. ஃபீமேல் ஆர்காசம் சிம்பிள் ப்ரோ, ஒண்ணுமே இல்ல. என்ன விஷயம்னா வந்துட்டு the male gets satisfied when they do. கண்டிப்பா when the female gets satisfied அவங்களும் பண்ணுவாங்க தான். இது ஒரு மியூச்சுவல் கன்சென்ட். பயாலஜிக்கலா சொன்னோம்னா வந்து அவங்ககிட்ட கேட்கணும். சொன்னோம்னா முன்னோட ஹை டைம் வர மாதிரி அவங்களுக்கான ஹை டைம் அண்ட் மோஸ்ட் ஷூட்டிங் டைம் அது வரைக்கும் நீ வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் ரியல் கப்புள் இது ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல 2 பேருக்குமே வந்துட்டு அந்த மூடுன்றத வந்துட்டு இவனுங்க எங்களுக்கு மட்டும்தான் மூடு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. மூட் அண்ட் அந்த செக்ஷுவல் இது வந்துட்டு தாட் வந்துட்டு 2 பேருக்குமே உண்டு. அண்ட் 2 பேருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை வந்து இது பண்ணிக்க முடியாதுதான். 2 பேருக்கு ஃபீமேலுக்கு வந்து அது வந்து அதிகமா இருக்கும். அந்த அதிகமா இருக்கும். ஆமா அதிகமா டிசைர் அதிகமா இருக்கும். பட் வந்து கண்ட்ரோலிங் பவர் வந்து அவங்களுக்கு அதிகம், நமக்கு கம்மி. நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெளிவா சொல்லணும்னா வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு ராதிகா நடிச்ச ஒரு படம் இருக்கு இந்தியில. ஆக்சுவலி அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது செம்ம எதிர்ப்பு வந்துச்சு. ஆமா அதுதான். அதுல வந்துட்டு எப்படி அவங்க டாப்லெஸ் அடிக்கலாம் அப்படி இப்படின்னுட்டு அதுல அழகா சொல்லிருப்பாங்க. இப்ப நம்ம ப்ராலி சொன்ன மாதிரிதான் வந்துட்டு இப்போ என்ன சொல்றது தோட தூக்கிட்டு 10 நிமிஷம் வந்துட்டு பாட்டுன்னு போயிடுவாங்க ஹஸ்பண்ட். அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. மீன்ஸ் அந்த 2 பேருக்குள்ள அந்த சாட்டிஸ்பாக்சன் இருந்தா தான் அது பேர் செக்ஸ் அண்ட் அது பேர் வந்துட்டு லஸ்ட் அண்ட் அது பேர் வந்துட்டு லவ். அதாவது எப்படி சொன்னா லஸ்ட்ல கண்டிப்பா லவ்ன்றது ஒரு பக்கம் இருக்கும். பண்ணுவாங்க ரீச் ஆக மாட்டாங்க. அதான் சொல்றேன், ஒரு பக்கம் சாட்டிஸ்பாக்சன் மட்டும் கிடைக்கிறனால அது பேர் செக்ஸ் இல்ல, அது பேர் லஸ்ட் இல்ல. அண்ட் எஸ்பெஷலி லவ் இல்லாத ஒரு லஸ்ட் வந்துட்டு இட்ஸ் வந்து ஒரு இஸ் ஈக்குவல் டு ட்ராஷ். அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆனா இவனுங்க எப்படின்னு எனக்கு வந்து மூடாயிடுச்சு அவ்வளவுதான் வா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஹேண்டில் பண்ணுவானுங்களே தவிர்த்து இவனுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள ரெஸ்பெக்ட்னே பண்ண மாட்டானுங்க. அது இது அவங்களுக்கான செக்ஷுவல் டிசைர ஒன்னு இருக்குதா அப்படின்றதே தேட மாட்டானுங்க. அதுதான் ப்ரோ, ஐ நீட் டு ஆட் தி ஒன் பாயிண்ட். இங்க ஒரு பாயிண்ட். ஓகே
நம்ம சொசைட்டின்னு இல்லை, நான் ஜென்ரலாவே எடுத்துக்கிறேன், எல்லாத்தையும் கேட்குறேன். ஆஃப்டர் டூயிங் இட் அட் த பிகினிங் அப்போ என்னன்னா மேல் வில் பி ஹெல்பிங் டு ரிமூவ் எவ்ரி திங், ரைட்டா? மீம படிச்சுட்டு பேசாத வந்து மேல் வந்துட்டு ரிமூவ் பண்ண ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அட் த பிகினிங். ஓகே முடிஞ்சிட்ட பிறகு வெதர் தே ஹெல்ப் டு புட் தேம் ஆன், திருப்பி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? தே ஃபினிஷ் அண்ட் தே வில் கோ. அவ்வளவுதான். அவங்களுக்கான அந்த ஒரு இது இருக்கு. இப்ப வந்து உன்னோட போர்ஷன் முடிஞ்சிச்சுன்னா இவனுக்கு என்ன பண்ணுவானு, என்னோட போர்ஷன் மட்டும் தான் டாமினேட் ஆகணும்ட்டு இது பண்ணுவானு. பட் ஃபோர் பிளேல ரெண்டு பேரோட இந்த டாபிக் வந்துட்டு நம்ம ஃபுல்லா ஒரு பாட்காஸ்டே போறோம், கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் போற மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸ்டாட்ஸ்னா வந்து the best marriage life எங்க எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா both the members help them for their orgasms. Sure. அங்கதான் கண்டிப்பா இவனுங்க என்னன்னு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கலாம்னு அததான் பேரு வந்துட்டு சின்னுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஃபீமேல் ஆர்காசம். அது தெரியுமா? மாஸ்டர்பேஷனே சின்னுன்றானுங்க. அங்க மட்டும் இல்ல, எல்லா இதுலயும் இருக்கு. ஆக்ட்ரஸ கூட எப்படி சொல்ல ஸ்லட் ஷேமிங் பண்ணுவாங்க. மீன்ஸ் ஈவன் அந்த ஆக்ட்ரஸ் ஒரு ஃபேமிலியே இருந்தாலும், ஈவன் இஃப் ஷி மேரிட், அப்ப கூட வந்துட்டு என்னன்னு இவங்க ட்ரெஸ் இப்படி சரியா போட்டு நடிக்காதனால இவங்க வந்துட்டு ஒரு இது மனசை கெடுக்கிறேன். இவனுக்கு ஒரு இதை தூக்கின்னு வருவானுங்க, ஒரு முட்டு. ஐயோ எங்க மனசெல்லாம் பாலா போதே. நான் நல்லா தானே இருந்தேன். அது வந்து ஒரு காமெடி எல்லாம் ஒண்ணு பண்ணுவானுங்க. அந்த மேனரிசம் கன்றாவி மயிரா இருக்கும். கைய ஆட்டுறது, ஒரு மாதிரி மூஞ்ச காட்டுறது. நான் கண்ட்ரோலா தானே இருந்தேன் இதுவானு. நான் மயிரே நீ இருந்த இல்லாம போ, அது நீ உன்னோட இது. அவன் மேல பிளேமிங் பண்ணினுப்பானுங்க. அது அவங்க ஆக்டர்ஸ், அது ஒரு ப்ரொஃபஷன். அது வந்து அவனுங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு ட்ரெஸ் அவங்க இஷ்டம் அது. அதுதான் இப்போ ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்க, அவங்க வந்துட்டு ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டாங்கன்னா அவங்கள என்னன்னு இங்க பாரு ட்ரெஸ் இப்படி போட்டு நடிக்கிறா. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல கூட ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து இந்த ரிவீல் சாங்க்கு டான்ஸ் ஆடும் போது ட்ரெஸ் ரிவீல் ஆகும்ல, இந்த மால் ஃபங்க்ஷன் இது மாதிரி. அதேதான் அத வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு போஸ்ட் போட்டிருந்தான். இந்த மாதிரி வந்துட்டு இந்த பாரு ஒரு ஷூட்டிங்ல கூட ஒழுங்கா ட்ரெஸ் போட தெரியாதவளெல்லாம் ஏன் நடிக்க விடணும் போட்டு வச்சிருந்தான். ஆக்சிடென்டெல்லாம் நடந்தா அவங்களுக்கு என்ன இஷ்டமோ என்ன, ஷூட்டிங் ஸ்பாட்ல 100-200 பேர் இருக்கான், அத்தனை பேர் முன்னாடி ரிவீல் பண்ணும். பேபி டால் பாட்டுக்காக 1 மணி நேரத்துக்கு பாத்டப்ல அப்படியே உட்கார்ந்தாங்க. என்னடா பேசுறீங்க? அதுதான் ப்ரோ, அது அவங்க ப்ரொஃபஷன். அதத்தான் அவங்க ரிவீல் பண்றது பண்ணாதது அது வேற விஷயம். எப்படி சொல்றா, அது ஒரு ப்ரொஃபஷன்ன்றத பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு முட்டு ஒண்ணு குத்துருவானுங்க. என்னன்னா வந்துட்டு காசு வாங்குறால, காசு சம்பாதிக்கிறாள, 1 கோடி 2 கோடின்னு கையில வாங்குறாள, காசுக்கு என்ன வேணா பண்ணுவா. ஏன்னா அவ என்ன வேணா பண்ணின்னு போறாடா புண்டை, உனக்கு என்னடா புண்டை. ஆக்சுவலி இதே ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு டைரக்டர் சொல்லி இந்த இடத்துல ஆபாசம் தவிர்ப்போம். இந்த இடத்துல வந்துட்டு பரவாயில்லைங்க, அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஏதாவது வரும், விட்டுருங்க. அதுதான் நண்பர் வந்துட்டு அப்புறம் உடனே நம்ம சொல்லுவோம் அடுத்த எபிசோட் வந்து கெட்ட வார்த்தை பேசுவோம், அதை பத்தி தான் பேச போறோம். என்னன்னா வந்துட்டு இதே மாதிரி ஒரு இப்ப ஷெல்பி சொன்ன அதேதான் ஒரு டைரக்டர் சொல்லி, இவர் தான் நினைக்கிறேன், பேரு சரியா தெரியல, விஷால் படம் கூட லாஸ்டா எடுத்தாருங்க. விஷால் தமனா இருப்பாங்க டைரக்டர். சுராஜ் ப்ரோ அவர் வந்துட்டு ஹீரோயின்ஸ் வந்து காசு கொடுக்குறாங்க, நாங்க காசு கொடுக்குறோம், ஸோ நாங்க என்ன ட்ரெஸ் சொல்றோமோ அதை போட்டுட்டு அதை போட்டுட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு தான் வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ், எனக்கு தெரிஞ்சு தமன்னா, அனுஷ்கா வந்துட்டு கொஞ்சம் இதுவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு அது கம்ஃபர்ட்டா இருந்தா தான் நாங்க போட்டு நடிக்க முடியும், நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு, அப்பாலஜைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பிரச்சனை போயிட்டு அவர் அதுக்கப்புறம் அப்பாலஜைஸும் பண்ணாரு. இது தப்பு, காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னாலும் கிடையாது, அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கணும், அவங்களுக்கு அந்த ஓகே இது தேவைப்படுதுன்னா தான் அவங்களும் பண்ணுவாங்க. இப்ப ப்ராலி சொன்ன மாதிரி வந்துட்டு பேபி டோல சன்னியோன் அந்த மாதிரி வந்தாங்கன்னா அந்த கண்டென்ட்டுக்கு அது தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி அவங்க கம்ஃபர்ட்டா இருந்தாங்க.
ஸோ அவங்க பண்ணாங்க. மத்தபடி காசு குடுக்குறோம் நீ பண்ணிதான் ஆகணும்னா அது தப்புங்க. அடுத்து ஆஹ் அடுத்து அடுத்து அதுதான் இது ஹீரோயின்ஸை வந்து ஒரு மாதிரி ஸ்லட்சிங் பண்ணலாம். இன்னொன்னு இது வந்து எப்படி சொல்லுதுன்னா இல்ல நான் ஒரு ஒரு கருத்து சொல்லி கேட்கிறேன். ஒரு ஒரு இது வந்து ஆண் என்ன சொன்னது, இப்போ இவங்க வந்து போன் ஆக்ட்ரஸ் சொன்னாங்க. இவங்க போன்லாம் பார்த்துட்டு தானே வந்து இப்படி பண்றானுங்க, பான் பார்த்துட்டு. ஆனா ஆக்சுவலி வாட்ஸ் ஹேப்பனிங் இன் பான், இட்ஸ் ஆக்சுவலி ஆக்டிங் தானே. ஆக்டிங். ஆமா. ஆக்டிங். ம். ஏன்னா அதுவே நிறைய ஆக்டிங்ன்றது பேருக்கு வந்து இவனுங்க என்னன்னா அது ஒரு டீம், அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது வந்து ஒரு ப்ரொஃபஷன், அது ஒரு இண்டஸ்ட்ரி, அது ஒரு டீம். இவங்க ஏங்க அதுவே புரிஞ்சுக்க இல்ல இல்ல மாட்டாங்க. ஒரு இப்போ வீடியோ அதுல லெட் மீ ஃபினிஷ். ஒரு ஆ, எடுக்கிறதுக்கு முன்னாடி பேக் எண்ட்ல வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும், ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் ரிகர்சல் இருக்கும், ரிகர்சலுக்கு அப்புறம் நிறைய இல்ல அததான் அதுக்கப்புறம் சொல்றேன். இப்போ வீடியோ இருக்கும். இவனுங்க என்னன்றானுங்க, வந்துட்டு இந்த இது படுக்க போட்டு செஞ்சுட்டான்னு பேசுவானுங்க. அதுதான் ஆனாலுமே ரியாலிட்டின்னு நினைச்சிட்டு பானுலே இருக்காங்க. பானுலே எமோஷன் இருக்கு, டிராமா இருக்கு, இது இந்த எராட்டிக் இதுன்னு கேட்டகரியில ரியல் ரொமான்ஸ் இருக்கு, லவ் தான் இருக்கு, அதான் வந்துட்டு இவனுங்க வந்து காமெடியும் இருக்கு. பிரேசஸையும், அதான் இவங்க பிரேசஸை பார்த்துட்டு இப்படி நினைச்சுக்கிறானுங்க. வேற நிறைய ம். கேட்டகரிஸ் இருக்கு, அதுலயே வந்து ஸ்டோரி ரைட்டிங் இருக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பிள்ளைங்களா ஹென்டாய் வாங்குறா பிள்ளைங்களா. ஏங்க ஃப்ளை கேர்ள்ஸ் பார்த்தா அவங்க எல்லாம் போதுங்க. ஏன் என்டை வாங்குறது என்டை இதுல பத்தி பேசணும், நம்ம தனியா பேசணும் என்டை பத்தி. ஆனா ஷார்ட் நோட்டு, என்டைல வந்து ஸ்டோரி ரைட்டிங் பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா அததான் சொல்றேன். பிராலியோட அது ஃபேவரட் செக்டர் அது. செல்வி ஏன் நண்பா நீங்க செல்வி வேற மாத்திட்டே வரேன். ஓகே. சரி அதாவது என்னன்னா இப்ப எப்படி சொல்றது, இப்ப வந்து அது ஒரு இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கும் அது ஒரு எமோஷன் இருக்கு அப்படின்றத வந்துட்டு இவனுங்க பார்க்க மாட்டாங்க. இவனுங்க என்னன்னா அந்த பான் ஆக்டர்ஸ் வந்துட்டு நடிக்கிறாங்க, நடிக்கிறாங்கன்றத தாண்டி ஒரு சில டைம் வந்துட்டு அவங்க ஏர்ன் பண்ற அமௌண்ட்டை அந்த சோஷியல் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஆமா. அந்த சோஷியல் ஒர்க் வந்துட்டு இவனுங்க வந்து எப்படி சொல்றதுன்னா எமோஷனலி ஃபுல் மாதிரி பண்ணுவானுங்க. இப்போ அந்த அவங்க வந்து ஒரு பான் ஆக்ட்ரஸா இருந்தாலும் சோஷியல் ஒர்க் பண்றாங்களே, ஏதோ ப்ராஸ்டியூட்ஸும் பண்றாங்க. இப்போ வந்துட்டு இப்போ அவங்க வந்து சம்பாதிக்கிற காசுல யாரோ ஒரு 10 பேருக்கு வந்து சாப்பாடு வாங்கி தராங்க, இல்ல வந்துட்டு அவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு ப்ராஸ்டியூட்டோட பசங்க படிப்பு செலவுக்கு காசு வந்து இது பண்றாங்க, டொனேட் பண்றாங்க. இல்ல அதுவும் இல்லையா, ஒரு பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்துட்டு ப்ராஸ்டியூட்டா ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி எங்கன்னா ஒரு நல்ல இடத்துல சேர்க்கறாங்க. அப்ப இது பேர் ஒர்க் இல்லையா? இல்ல இது பேர் சோஷியல் ஒர்க் இல்லையா? இவங்க பண்ணாதான் சோஷியல் ஒர்க், இவங்க பண்ணா வந்துட்டு ஒரு கீழ்த்தளமான ஜனங்க வந்து இந்த மாதிரி வேலை பாக்குறாங்க, இல்லீகல் இது மாதிரி பாக்குறாங்கன்ற மாதிரி பேசுறானுங்க. அதுதான் ஏன்னா அது வந்து அவ்வளவு தெரிய மாட்டேங்குதுங்க. அவனுக்கு தெரியாதனாலதான் வந்து அவனுக்கு அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு இதுவும் இல்லாம அவங்க பார்வை செல்வி அது அவங்க பார்வைன்றது ஒண்ணு, பார்வைக்கு வராதனாலதான் அவனுக்கு இது மாதிரி கூட இருக்கலாம். இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி பான்சார் வந்து பெருசா பண்றாங்க, அடாப்ட் பண்றாங்க, ட்ரஸ்ட் எடுத்து பண்றாங்கன்னா அது வந்து நியூஸ்ல வருது, மத்தவங்களுக்கு தெரியுது. சோ வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. அது மட்டும் இல்ல, வெளியே தெரிஞ்சுதான் மெயின் ஸ்ட்ரீம் மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் பெருசு. ஓகேயா, அதனால வந்து அவங்களால எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இவங்களும் பண்றாங்க, நான் சொன்ன சோஷியல் ஒர்க்கர்ஸும் பண்றாங்க. ஆனா இவங்க வந்து தன் உடல் உழைப்பை போட்டு பண்றாங்க. அவங்களுக்காச்சும் வந்து ஒரு வீடியோ இது பண்ணாலே பெரிய அமௌண்ட் வருது. நான் வந்து அவங்களையும் குற்றம் சொல்ல, இவங்களையும் சொல்றேன். they are both are equal தான் நான் சொல்றேன். கண்டிப்பா இல்ல அததான் சொல்றேன். இப்போ இந்த எப்படி சொல்றேன்னா அவங்களும் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங் தான். அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்க கூட படிக்கிற பொண்ணுக்கே ரெஸ்பெக்ட் தர மாட்டானுங்க. இல்ல ஒரு நார்மலா ஒரு ரோட்ல போற பொண்ணையே வந்துட்டு புள்ளி பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி இவனுக்கு தானே அவனுங்க அவங்களுக்கு மரியாதை தர போறானுங்க. கரெக்ட். இங்க ஃபர்ஸ்ட் இங்க முதல்ல ஆரம்பிச்சாதானே அங்க தரறதுக்கு. அதத்தான் சொல்றேன். இங்கே வந்து இவனுக்கு என்ன, இப்போ யாராவது ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா வந்துட்டு உடனே வந்துட்டு அவளை வந்து எவ்வளவு ஏச முடியுமோ ஏசுவானுங்க. தப்பா பேசுறது, பின்னாடி போய் பேசுறது, நேம் அது கூட வீட்டுல இப்போ உங்க ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ற ஸ்லேவ் மாதிரி தானே பண்றாங்க. எல்லார் வீட்லயும் நடக்கிறதுதான். சரி ரொம்ப ஃபெமினிசம் செய்து போது, இது அப்புறம் பெருசா பேசுவோம்.
டேய் இந்த எப்படிக்கா வேணும் டாபிக்கே எப்படிக்கா ஃபெமினிசம் தான்டா. அவங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கா. ஃபெமினிசம்ல ஒரு டாபிக் தான் இது. நண்பா நீங்க இத கிளப் ஹவுஸ்ல பேசியிருந்தீங்கன்னா ரணகலமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி ஃபெமினிசம் இஸ் நாட் ஃபார் ஃப்ரீ மென், ஃபெமினிசம் இஸ் வாட் ஈக்குவாலிட்டி. ஆமா கண்டிப்பா ஃபெமினிசம்ன்றது ரெண்டு ஜெண்டருமே பேசப்பட வேண்டிய ஒண்ணு. மென்னிசம்ன்றது மென்னு மட்டும்தான். ஃபெமினிசம்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த வீடியோ மீம்ஸ் கிறுக்குத்தாயினை பண்றது அந்த ஸ்டைலிங்க பண்றதுதான். பட் எப்படி சொல்றதுன்னா மேலுக்கும் ஒரு இது இருக்கும், ஃபீமேலுக்கும் ஒரு இது இருக்கும். அதை தனித்தனியா பாக்குறதோட ஒன்னா சேர்த்து ஒரு ஈக்குவல் ரைட் ஆக்டிவிட்டியா வந்து இந்த ஃபெமினிசம் இருக்கணும். பட் அது இருக்கா அப்படின்னு கேட்டா அது இருக்கான்னு கேட்டா மேக்சிமம் இல்ல. ஏன்னா டாமினேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரால் தான் இதாகுது. வரும். என்ன சொல்றது, இவ்வளவு நாளா முழிச்சிட்டு இருந்த கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பனை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வரும், இன்னும் டைம் எடுக்கும், ஸ்லோ ப்ராசஸ். டைம் எடுக்கும், இல்ல கண்டிப்பா டைம் எடுக்கும். வரும் ஸ்லோ ப்ராசஸ். நம்ம நார்மலா வந்துட்டு நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னா, எது நீ ஃபெமினிஸ்டா பொண்ணுங்கடா, ஃபெமினிஸ்டா பெரியார் பேசிங்கடா அப்படின்னு. ஆமா இத பத்தி நான் ஆல்ரெடி ஒண்ணு பேசி ஸ்கிராப் போட்டு வச்சிருக்கேன், ஃபெமினிசம்னு பேசி. அதேதான். சோ அதான் இவனுங்க வந்து ஆக்சுவலி ஃபெமினிசம் இஸ் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ் நினைக்கிறானுங்க. அதுதான் நம்ம சொன்னோம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஃபீமேல்ஸ். ஃபெமினிசம் வந்து போத் ஜெண்டரும் பேசணும்னு சொன்னதா அந்த பேரே ஃபெமினிசம்னு வச்சாங்க. பட் லிட்டரல் மீனிங் வந்து நான் ஜெண்டர் டாபிக் ப்ரோ. அது யார் வேணா பேசலாம். ஆமா நான் ஜெண்டர். ஆமா இட்ஸ் வாட் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. த நேம் இஸ் த ஃபெமினிசம். இவங்க ஃபெம்னு இருந்தவனே ஓ இது ஃபீமேலுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் அந்த கொஞ்சம் அந்த புரிதல் இல்லாததுனால வர்றது தான். அவேர்னஸ் அண்ட் கொஞ்சம் லெசன்ஸ், ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாம் தெரிஞ்சாலே போதும். ஈச் ஹியூமனை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை சொல்லி கொடுத்தாலே போதும். சேம் ஜெண்டர்லயே வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சேம் ஜெண்டர்லயே வந்துட்டு ஒருத்தருக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதுல ஆப்போசிட் ஜெண்டரு அண்ட் இதையும் தாண்டி தேர்ட் இது ஜெண்டரு, இது டிரான்ஸ், அந்த இது அவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். பட் வந்து நாட் ஒன்லி டிரான்ஸ், LGBTQ+ போற ஒரு 65 செக்சுவாலிட்டிஸ் இருக்கு. அதனும் சேர்த்து ப்ரோ. ஆனா பாக்குறது செக்சுவாலிட்டி இல்லையே, புரியல. சரி போங்க பேசுங்க. இல்ல அதுதான் சொல்றேன், சிம்பிளா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரே ஒரு ஃபேக்டர் ரெஸ்பெக்ட், அதுதான். ஆனா அது யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது இந்த இடத்துல. இப்போ இன்னொன்னு, இந்த ரீசெண்டா இந்த இஷ்யூ போது நான் பேர் சொல்ல விரும்பல. இந்த இஷ்யூ இதுக்கு சப்போர்ட்டா ஒரு பையன் வந்தான். அவன் என்னன்னா, ப்ரோ அவர் வந்து ஒன்னும் எல்லா பொண்ணுங்களையும் அந்த மாதிரி சொல்லலையே, காத்தல் பண்ற பொண்ணுங்களை தானே சொன்னாரு அப்படின்னு. இப்போ இங்க அததான் நான் என்ன கேட்டேன், பிராத்தல் பண்ற பொண்ணுங்கனாலும் பொண்ணுங்க தான், இவங்களும் பொண்ணுங்க தான். ப்ரொஃபஷன் வச்சு நீ அந்த மாதிரி பேசாத. அண்ட் வந்து அவன் என்ன பேசுறான்றத நல்லா கவனி. அவன் வந்து இவங்களை பேசுறான் அவங்கள பேசுறான், அவன் என்ன பேசுறான், அவன் வந்து நீ வந்து அந்த பொண்ணு வந்து இப்படி, பொண்ணு வந்து அப்படி ஸ்லட் ஷேமிங் பண்றான். இப்ப நார்மலா நீ சொல்ற மாதிரி அவன் நார்மலா இருக்கிற ஒரு பொண்ணையே நீ அவன் ஸ்லட் ஷேம் பண்ணா அப்ப நீ ஒத்துப்பியா? அப்போ இல்ல உன் ஃப்ரெண்ட வந்துட்டு அவன் ஸ்லட் ஷேம் பண்ணா அப்ப நீ ஒத்துப்பியா? கிடையாதுல்ல. அவன் லட்சியமையும் தாண்டி உன் பர்த்தையும் டிஸ்கிரிமினேட் பண்றான். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் எல்லாம் இருக்கிறது தான் இந்த இது. இல்ல அதான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த ஒரு டாபிக், இந்த ஒரு சிச்சுவேஷன் வச்சுதான் எனக்கு இந்த டாபிக் பேசணும்னு தோணுச்சு இங்க. இந்த மாதிரி வந்துட்டு எப்படி சொன்னா, பிராத்தல் பண்ற பொண்ணுங்களாம் ஒரு பொண்ணுங்க, ப்ரொஃபஷன் போற பொண்ணுங்களாம் ஒரு பொண்ணுங்க, சினி ஃபீல்டு மாடலிங் பண்ற பொண்ணுங்களாம் ஒரு பொண்ணு. ஐ மீன் இவன் பொண்ணுங்க அப்படின்ற ஒரு இவங்களே கேட்டகரைஸ் பண்ணிட்டானுங்க. நார்மலா பான் கேட்டகரியில வைக்கிற மாதிரி அமைச்சர் இதுன்ற மாதிரி இவனுக்கு பொண்ணுங்களே போய் கேட்டகரி பண்ணிட்டானுங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ராஜா இது குலக்கல்வி திட்டம்ல சொல்லுவாங்களே, இவர் பார்ப்பனர், இவர் மிகவும் நல்லவர், இவர் செருப்பு தைப்பவர், இவர் வந்துட்டு இது அந்த மாதிரி சொல்ற மாதிரி இது. அப்படிதான் இவனுங்க ஃப்ரேம் பண்ணிருக்காங்க பொண்ணுங்க. நார்மலா ஒரு பொண்ணு எந்த பையன்கிட்டயும் பேசாம ஒரு அவளுக்கான ஒரு சோசியல் லைஃப் வாழ்றானா அவன் நல்லவர், ஓகேவா? அண்ட் வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தா அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி அப்படின்னு.
அண்ட் ஒரு பொண்ணு வந்துட்டு எப்படி சொல்றது, அவளுக்கு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நிறைய வந்து நிறைய இது பண்றா. ஆனா அவளை வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ப்ராஸ்டியூட்ன்ற ரேஞ்சுக்கு தச்சம் பண்ணுவானுங்க. இல்ல அது வந்து இத வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஒரு ஃபீமேல் ஒரு உமன் இருக்கான்னு வச்சுங்க. இப்போ அவளுடைய வந்து ஆர்கன்ஸ் வந்து கொஞ்சம் அந்த சாதாரண இதுல இருந்து கொஞ்சம் ஓவர் டெவலப்டா இருந்தா அவளை வந்து வேற மாதிரி பாக்குறது. அதேதான் கண்டிப்பா இப்ப அதேதான். இப்ப நார்மலா இது இது நம்ம ஜெண்டர்லயே இருக்கே. இப்ப நம்ம ஒரு ஒரு குண்டாகிற பையன் வந்துட்டு ஒரு குண்டாகிற பையனோட பிசிக் வந்துட்டு எப்படின்னாலும் இதுவாதான் இருக்கும். அவனுக்கு வந்து இந்த மேல் பூப் பெருசா இருந்துச்சுன்னா அவனை வந்து ஒரு டிரான்ஸ் ரேஞ்சுக்கெல்லாம் பேசுவானுங்க. இப்போ ஒரு குண்டாகிற பையன் பிசிக் குண்டா இருப்பான். அவன் வந்துட்டு நார்மலா இருக்க சொல்ல இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, ஃபன்னுக்கு பண்றன்ற பேர்ல வந்துட்டு இது பண்ணி இருப்பானுங்க பாடி. அதுதான் சொல்றேன். அதுதான் சேம் ஜெண்டர்லயே இது நடக்குது. சேம் ஜெண்டர்லயே இது நடக்குது பை பிசிக்கல் ஆக்டிவிட்டிலே. ஆனா ஆப்போசிட் ஜெண்டர்னு இவனுக்கு பண்ண சொல்ல வேர்ட்ஸால தான் சொல்லுவானுங்க. ஆனா அந்த வேர்ட்ஸால சொல்றத இன்சல்ட் பிளஸ் அபியூஸா சொல்லுவாங்க. இந்த பாடுறா இவளுக்கு பெருசா இருக்கு மீன்ஸ் இவளுக்கு பெருசா இருக்கு அப்படின்றத அட்ராக்ஷனா சொல்றது வேற. அதுதான் அத வர அப்ஜெக்டிவா சொல்லுவானுங்க. அப்ஜெக்டிவா சொல்லுவானுங்க. அவங்களுக்கு அந்த ஃபன் அண்ட் அபியூஸ் அதவே பிரிச்சு பேச தெரியல. அதுதான் ஐ மீன் அது ஆர்கன் அத பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அது ஒரு கை இருக்கு, கால் இருக்கு, அது வெறும் ஒரு பிளஸ் அது அப்படின்னு நம்ம நடுவுல நான் சொன்ன மாதிரி தான் இட்ஸ் ஜஸ்ட் ஆர்கன்டா அவன்தான்டா. அவ்வளவுதான். அத வந்து என்னன்னு கேட்பான், நான் ஏன் அப்படி பாக்கணும், எனக்கு வந்து அது கண்ணு உறுத்துதுல, உனக்கு கண்ணு உறுத்துனா ஓடுறான். உனக்கு டெம்டிங்கா இருந்துச்சுன்னா மாற வேண்டியது அவங்க அந்த மாற வேண்டியது. இதுதான் இந்த இடத்துலதான் இந்த ட்ரெஸ்ஸிங் இது வந்து உள்ள தள்ளுவானுங்க, சொருகுவானுங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு எதனா சொன்னானுங்கன்னா நான் ஏதாவது சொல்லிவிடுவேன் ப்ரோ. ஒரு மியூசியம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபுல்லாவே ரேப் கேஸ் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கோ அந்த ரேப் விக்டமா இருக்கவங்க என்ன ட்ரெஸ் போட்டாங்களோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு வயசு குழந்தையில இருந்து அந்த குழந்தைக்கு போடுவாங்களா அந்த ட்ரெஸ், அதுல இருந்து பாட்டிங்க யூஸ் பண்ற அந்த இது வரைக்கும் மேக்ஸி வரைக்கும் அந்த மாதிரி எந்த ட்ரெஸ் போட்டாலுமே எந்த ட்ரெஸ் போட்டாலுமே ரேப் இஸ் a crime and rape is not acceptable. and ரேப்புக்கு ட்ரெஸ்ன்றது ஒரு இதுவே இல்ல. அவன் வந்துட்டு அந்த பொண்ணை எப்படின்னா அடையணும். ஏங்க 60 வயசு 70 வயசு கிழவிக்கு கூட ரேப் பண்றானுங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏன்னா வந்துட்டு இதுவா பண்றாங்க, டெம்ப்டா பண்றாங்க. இவனுங்களால இதா வருது. சரி அவங்களும் பரவாயில்ல, 2 வயசு குழந்தை 8 வயசு குழந்தை. அதான் சொல்றேன், 2 வயசு பிறந்து ஒரு 2 மாசம் அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, 2 வருஷம்ன்றதோ 2 மாசமே. அதான் சொல்றேன், ஒரு இன்னும் சில சொல்ல போனா டிஸ்கஸ்டிங்கா இருக்கும். பை பர்த்டே அந்த குழந்தை பிறந்த ஒரு 2 ஹவர்லயே கூட பண்ணாலும் பண்ணுவானுங்க. அந்த மாதிரி ஒரு மென்டலி எப்படி சொல்றது, சைக்கோன்னு சொல்றதை விட மென்டலி அன்ஸ்டேபிள் தாங்க. அவங்க வெஜைனான்னு ஒண்ணு பார்த்தானே வாயை பொழந்துன்னு போறாங்க. நான் பார்த்த வரைக்கும் இப்ப என்ன பார்த்தேன்னா த யங்கஸ்ட் விக்டிம் பார்த்ததுல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, 4 months old. அததான் நான் சொல்ல வந்தேன். அந்த இது ஒரு இஷ்யூ தான். சரி நம்ம நம்ம டாபிக்லயே பாதி கடந்து நிறைய கடந்து போயிட்டோம், டைமும் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த டாபிக் ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இந்த டாபிக்லாம் அப்படியே எடுத்து வச்சு ஃபெமினிசம்னு ஒரு டாபிக் வச்சிருக்கோம், அதில் பேசும். சைட்லேருந்து போயிட்டு ஃபீமேல் சைடு வரைக்கும் வந்துட்டோம், ஃபெமினிசம் சைடுக்கு. ஸோ எண்டுக்கு வந்துடும் இந்த டாபிக்கு, அவ்வளோதான் பேச வேண்டியது. ஸோ என் நோட் ஃபர்ஸ்ட் செல்வி நீங்க கொடுத்துருங்க. என் நோட்னா எப்படி, இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, பான் ஸ்டாரா இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் உமனாவே இருந்தாலும் சரி, எல்லாருமே உமன் தான். எவ்ரி ஒன் இஸ் உமன் அண்ட் வி நீட் டு ரெஸ்பெக்ட் தெம். அவ்வளவுதான். அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டார்க் சைடு உண்டு, எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது தான்.
அண்ட் வந்து அவங்கள ப்ரொஃபஷனை வச்சு எக்காரணத்துக்கு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. அண்ட் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் காட்டிலும் இது வந்துட்டு இன்னும் வந்து அவங்கள தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். ஸோ வந்துட்டு stop saying that prostitute are actual slut. They are also women and they are also equal to a soul. ஓகே, அடுத்து எடி. அதேதான் ஷெல்பி சொன்ன அதே தான் வந்துட்டு ரொம்ப ஸ்டீரியோடைப்பிக்காக இருக்காதுங்க. எல்லாருமே ஹியூமன் தான், ஹியூமனைஸாக அவங்கள பாருங்க, ரெஸ்பெக்ட் தெம். இவங்களை ஏற்றி இவங்களை இறக்கி அப்படி பார்க்காதீங்க. எவ்ரி ஒன் இஸ் அ ஹியூமன், ரெஸ்பெக்ட் தெம். அட்லீஸ்ட் அவங்க ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட் தரலனாலும் அட்லீஸ்ட் ரெஸ்பெக்ட் தெம் ஆஸ் அன் ஹியூமன். அதுதான், ஒன்றுமே இல்லை. ஃப்ரண்ட்ல ஒரு மாதிரி இருந்துட்டு பின்னாடி போயிட்டு அவங்கள தான் தேடுவீங்க, அவங்கள தான் எதிர்பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. பி யுவர் செல்ஃப் அண்ட் மோரோவர் ரெஸ்பெக்ட் தெம். ஃப்ரண்ட்லயும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, பேக்லயும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எங்களோட பாயிண்ட்டும் அதான், எங்க 2 பேர் பாயிண்ட்டும், பிராணி அண்ட் பீரஸோட பாயிண்ட்டும் அதான். நாங்க ஃபர்ஸ்ட் டாபிக்கே அதான் சொன்ன மாதிரி தான். ஸோ பான் ஸ்டார்னா தலைவி அப்படின்னு சொல்லாம எல்லாரையும் வந்து மனுஷங்களா ஹியூமனா ட்ரீட் பண்ணா தட்ஸ் என்ன ஃபார் எவ்ரி ஒன். இல்ல அது ஃபர்ஸ்ட் வந்து அவன் பூமர்ல இருந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு காமன் சென்ஸ்னு வந்தாலே அவனுக்கு வந்து இந்த மாதிரி தாட் அவனுக்கு வராது. ஃபர்ஸ்ட் சொல்ல போனா எப்படி சொல்லத்தான் ஒரு இந்த மாதிரி விஷயத்துல வந்து ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா கூட இந்த தெளிவு எங்க இருந்து வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல படிக்கல இருந்தே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 8th படிச்சதோ ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் செகண்ட் லெசனே ஒன்று வரும். ஆனா வந்து அந்த மேம் யாரும் நடத்த மாட்டாங்க, மேமும் சரி சாரும் சரி யாரும் நடத்த மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இவனுக்கு வந்து இந்த வயசுல இது தெரிஞ்சுன்னா அந்த அவங்க பண்ற அந்த தப்பு தான் இந்த இப்போ வந்து நார்மலைஸ் நியூடிட்டிக்கு இப்போ ரொம்ப ஒரு இதுவா இருக்காது. நார்மலைஸ் நியூடிட்டிக்கு அதுதான் ப்ராப்ளமே. பட் நம்ம எடுத்த டாபிக் வந்து ஒரு கரெக்டான எண்ணம். அதுதான் இப்போ நார்மலைஸ் நியூடிட்டின்னு அவன் கரெக்டா அவன் புரிஞ்சுக்கிட்டாலே அவனுக்கு இது மாதிரி இது வந்து அவனுக்கு ஒரு இந்த மாதிரி தாட் வராது அவனுக்கு. அதுதான் சொல்றேன் நானு, கனெக்ஷன் இருக்கு. அதான் பீடர்ஸ் வந்தது என்னன்னா நியூடிட்டியே நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப என்னடா ப்ராஸ்டியூட்னா நான் நார்மல் தானே அப்படின்னு. அது நம்ம என்ன சொல்றது, நம்ம சின்ன வயசுலயே வந்துட்டு அந்த அவேர்னஸ், அந்த எஜுகேஷன் இருக்கணும். டு ட்ரீட் எவ்ரிஒன் ஆஸ் a human. எல்லாத்தையும் மறைச்சு பண்ணா சோ வந்து அவனுக்கு வந்து அதுல ஒரு தேடல ஒரு ஆவல் தான் இருக்குமே தவிர ஒண்ணுமே இல்லைங்க. சொசைட்டிக்கு வந்து அவங்க ஒன்றும் ஒரு த்ரெட் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி தே ஆர் சோஷியல் ஒர்க்கர்ஸ்னு சொல்லணும் நான் இந்த இடத்துல. சோஷியல் ஒர்க்கர். ஏன்னா நம்ம ப்ராஸ்டியூட் வந்து ஈக்குவல் டு சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு மாத்திடும். தட்ஸ் வாட் ரியல் மீன். ஏன்னா அவங்க வந்து அந்த சொசைட்டியை வந்து பேலன்ஸ் பண்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் ரேப் கேசஸ் வந்து நடக்குது தான், இல்லைன்னு சொல்லல. அதுதான் வந்து எப்படி சொல்லலாம்னா வந்து இப்போ ரோடு பெருகிற வந்து துப்பறி என்ன சொல்லுவாங்க, ரோடு நல்லா இருக்கணும்னா இவங்க ரோடு பெருக்குவாங்களா அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, துப்புரவு பணி வரவே இருக்காங்க. அவங்க வந்து ரோட சுத்தம் பண்ண சொல்ல அவங்க வந்து மக்கள் மத்தியில இருக்க அந்த காம இதுவை வந்து அவங்க கிளீன் பண்றாங்க. அவங்க அதை வந்து இதுக்கப்புறம் ஆனா மோஸ்டா வந்து நம்ம தெரியும் என்பிசி எல்லாம் வந்து ரெகுலர் ஆயிட்டாரு, எதையும் ரெகுலர் ஆயிடுவாரு. ஸோ அதான் இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம பாட்காஸ்ட் கேட்டதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு முடிச்சுப்போம். பாய் காய்ஸ். பாய் பாய். பாய் பாய். அரிகோத்தோ.